ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரவை ஊத்தப்பம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 250 கிராம். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து நான் 1 கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சால்ட், ஒரு 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. கர்டு வந்து ரவையில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஊத்தப்பம் செஞ்சிடலாம். பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து சும்மா லைட்டாக இது பண்ணிவிட்டால் போதும். இது மேலே கொஞ்சமாக ஆனியன், ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கொஞ்சம் கேரட், துருவின கேரட், கிரீன் சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர், நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். குக் ஆயிடுச்சு. இதை இப்போ திருப்பி போட்டுடலாம். எடுத்தாச்சு. ரவா ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சட்னி சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.